மகள், பாத்ரூம்ல கிடக்கிறது நேத்து நீ போட்டிருந்த நைட் ட்ரெஸ்ஸா? ஆமா. அப்படின்னா போட்டிருந்த ட்ரெஸ்ஸோடவே குளிச்சியா? ட்ரெஸ் எல்லாம் ஈரமா இருக்கு. மகள், சொல்லு மகள். ஆமா, ராத்திரி ஷவரை திறந்து விட்டுட்டு ட்ரெஸ்ஸோட தான் குளிச்சேன். அப்படின்னா நைட்டு பச்சை தண்ணியில தலை குளிச்சியா? அப்புறம் ஃபீவர் வராம என்ன பண்ணும்? மகள், நைட்டு குளிக்கணும்னா ஹாட் வாட்டர் வச்சு குளிக்க வேண்டியதானே? ஏன் மகள் இப்படி உடம்ப கெடுத்துக்கிற? ஒழுங்கா சொல்லு. பாட்டி உன்னை ஆதி வீட்டுக்கு கூப்பிட்டுருவாங்கன்னு பயந்து போய் தானே உனக்கு காய்ச்சல் வர வச்சுக்கிட்ட? எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ராத்திரி மறுபடி பாட்டி கிட்ட போய் பேசினேன். ஆனா பாட்டி ஒத்துக்கல. ஆதி வீட்டுக்கு போயே ஆகணும்னு உறுதியா சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எனக்கு அழுகையா வந்துச்சு. பாட்டிக்கு நான் அழற சத்தம் கேட்க கூடாதுன்னு நான் பாத்ரூமுக்கு போய் ஷவரை திறந்துட்டு அழ ஆரம்பிச்சுட்டேன். எவ்வளவு நேரம் அழுதுன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் வந்து ட்ரெஸ் மாத்திட்டு படுத்துட்டேன். பச்சை தண்ணியில ரொம்ப நேரம் நினைச்சதாலதான் காய்ச்சல் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். மகள், ஏன் மகள் இப்படி எல்லாம் பண்ற? அதுக்காக இப்படியா பண்ணுவ? இது எப்படியோ கடவுளா பார்த்து எனக்கு காய்ச்சல் வர வச்சு உங்க வீட்டுக்கு வர விடாம தடுத்துட்டாரோன்னு தோணுது. ஏய், உங்க வீட்டுக்கு பாட்டியோட போயிருந்தா கண்டிப்பா உங்க அம்மா கோவப்பட்டு பெரிய பிரச்சனையாக்கிருப்பாங்க. நல்ல வேலை இந்த கிருஷ்ணர் என்னை காப்பாத்திட்டாரு. இப்ப என்ன, இதோ இந்த கிருஷ்ணர் தான் உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி காப்பாத்திருக்காரா? தம்பி, இந்தாங்க. பாட்டி, மகள் இன்னைக்கு 2 நாள் ரெஸ்ட் தேவை. மத்தபடி பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. சாதா ஃபீவர் தான். இந்த மாத்திரை மட்டும் வேலை வேலைக்கு கரெக்டா கொடுங்க. சரிப்பா, ஓகேவா? ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. எங்களுக்கு உறவுன்னு யாரும் இல்ல. அதனால என் பேத்திக்கு காய்ச்சல் வந்ததும் டக்குன்னு மதியத்தான் கூப்பிடணும்னு தோணுச்சு. இவதான் அவ ஃப்ரெண்டுக்கு ஒண்ணுன்னா ஓடி வருவா. மகிழினிக்கு காய்ச்சல்னு தெரிஞ்சு நீங்களும் ஓடி வந்திருக்கீங்க. இதுல இருந்தே மகிழினி மேல நீங்க எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு புரியுது தம்பி. இந்த பாசம் என்னைக்கும் என் பேத்திக்கு வேணும். எனக்கு அப்புறம் என் பேத்திக்கு நீங்க தான் ஆதரவா இருக்கணும் தம்பி. அப்பாடா, எப்பயாவது ஆதியை புரிஞ்சுக்கிட்டீங்களே. பாட்டி, நீங்க கவலைப்படாதீங்க. மகிழினிய நான் நல்லா பாத்துக்குவேன். நீங்க என்ன தப்பா நினைக்க கூடாது தம்பி. இன்னைக்கு காலையில உங்க வீட்டுக்கு தான் வரணும்னு ரெடியா இருந்தேன். அதுக்குள்ள இதோ காய்ச்சல் வந்து படுத்துக்கிட்டா. எல்லாம் தெரியும் பாட்டி. இனிமே போக மாட்டீங்கல்ல? போமாட்டேன். காய்ச்சல் சரியானதும் மறுபடியும் உங்க வீட்டுக்கு வருவேன் தம்பி. 2 பேரோட காதலை பத்தி உங்க அம்மா கிட்ட சொல்லி உங்க கல்யாணத்தை பத்தி பேசுவேன். பாட்டி, இப்பதான் ஆதியை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைச்சேன். அதுக்குள்ள மறுபடியும் போவேன்னு சொல்றீங்களே. பாட்டி, நீங்க எங்க வீட்டுக்கு மகாலட்சுமி கூட்டிட்டு வரேன்னு சொல்றப்போ நான் எப்படி வேணான்னு சொல்லுவேன்? நீங்க கண்டிப்பா வாங்க பாட்டி. ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நீங்க வரதுக்குள்ள நான் எங்க அம்மாட்ட பேசிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க வந்தாதான் உங்களுக்கும் கௌரவமா இருக்கும் பாட்டி. சரி தம்பி, நான் இப்படி எல்லாம் நெருக்கடி கொடுக்கறேன்னு என்ன தப்பா நினைக்காதீங்க. ஏன்னா ஆண்டவன் மேலேந்து ஒருத்தன் என்ன நெருங்கிக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ள என் பேத்திக்கு ஒரு நல்லது பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்ப்பா. பாட்டி, எனக்கு புரியுது பாட்டி. உங்க ஆசைப்படி எல்லாமே நடக்கும்.
சரி ஓகே, அப்போ நான் கிளம்புறேன் மகள். பாட்டி வரேன் பாட்டி. மகிழ பாத்துக்கோங்க.